என்னோட நேம் சூர்யா. நான் பிரைட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன். எஸ், ஐ எம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். ஓகே, எல்லாருமே வந்து நிறைய பேசுனீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்ன தலைப்பு பேச வந்திருக்கேன் அப்படின்னா, அவளின் உலகம். பெண்கள்னால் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னா எல்லாருக்கும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பெண் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா, அவ்வளோ மாதிரி இந்த உலகத்தில் யாராலையுமே கஷ்டப்பட முடியாது. சீரியஸாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே பக்கம் பக்கமாக ஒரு பக்கத்துக்கு அவங்களோட சோக கதைகளை சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இப்படி இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி தலைமுறை இப்படி இருந்தாங்க, பெண்கள் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்களால இப்படி முடியாமல் இருக்குது, அவங்க முடியாமல் இருக்குது, ஆண்கள் அவர்கள் வந்து அடக்குறாங்க, அடக்குமுறையாக எல்லாத்தையுமே இயலாமை எல்லாத்தையுமே தாங்கிக்கிறது யாருன்னு கேட்டால் அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும்ல. கண்டிப்பாக இல்லை. நீங்கள் கூட நான் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படிலாம் இல்லையா, அப்படிலாம் நாங்களாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கலாம் இல்லையா. பெண்கள் அப்படின்னா என்ன வரும், அவங்களால யாரும் படிக்க விட மாட்டாங்க, அப்படியே படித்தாலும் வேலை பார்க்க விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தேன். எங்கள் ஊர்லலாம் 19 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 19 வயசுக்கு மேலே ஒரு பெண்ணோட உலகம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவளது கணவன், அவளது குடும்பம், அதை தாண்டிய வாழ்க்கையை வந்து அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. நான் வந்து எங்கள் அப்பா கிட்டலாம் சண்டை போட்டு என்ன பண்ணேன்னா, எனக்கு பிடிச்சது நான் வந்து என்னோடய பேருக்கு முன்னாடி வந்து டாக்டர் சூர்யா அப்படின்னு போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால நான் பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். எங்கள் ஊரில் வந்து தமிழே நாங்கள் தகிட தத்தம் தான் போடுவோம். ஆனால் நான் சேலஞ்சிங் எடுத்து சரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிப்போமே, படித்தா தான் என்ன ஆகிட போகுது. பிஏ படித்தேன். வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பா, எதுக்கு பிஏ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு. எம்ஏ படிக்கும் போது அதை தான் சொன்னாங்க, இவ்வளோலாம் படிக்க வைக்காத, நம்ம ஊரில் பையன் கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து டிகிரியை தாண்ட பசங்களே கிடையாது. நீ ரொம்ப பொண்ணை படிக்க வச்சுட்ட, அப்படி படிக்க வச்சிட்ட அப்படின்னா ஊரில் பையன் பார்க்க முடியாது, அப்புறம் உன்னோட பொண்ணு வந்து முதிர்கன்னியாகவே இருந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாங்க. எம்ஃபில் படிக்கும் போது அதான் சொன்னாங்க, உன் பொண்ணை படிக்க வைக்காத, பிஏ இதை வந்து எங்கள் ஊரில் யாருமே தாண்டலை, படிக்க வைக்காதன்னு சொல்லிட்டு என்ன தான் இருந்துச்சு, தடைகள் தான் இருந்துச்சு. தடைகளை நம்மளால தாண்ட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தாண்ட முடியும்ல. ஏன்னா என் கூட படித்த யாருமே வந்து டிகிரியை தாண்டலை. நான் எம்ஃபில் வரைக்கும் படித்தேன். எம்ஃபில் வரைக்கும் மட்டும் தான் என்னால் படிக்க முடிஞ்சிச்சான்னு கேட்டால், நான் படித்தது இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஆனால் அதுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத நான் மார்க்கெட்டிங் செக்ஷன் தான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும். யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களான்னு எங்கிக்கிட்டு இருந்த பெண்களில் நானும் ஒருத்தி. ஏன்னா ஊரில் யாரும் பேச மாட்டாங்க. 19 வயசில் கல்யாணம் முடிச்சு போயிடுவாளுங்களா, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க. என் புள்ள அழுதுகிட்டு இருக்கு, என் புருஷன் என்னை திட்டுவான், எனக்கு வேலை இருக்குமா, நான் கிச்சனில் போய் சமைக்கணும், அந்த வேலை தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, பெண்களை இதெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணுக்கு பாவம்ப்பா, சமைக்கிற வேலை இருக்குது, பாவம்பா, படிக்கிற வேலை இருக்கு, எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா பாவம். ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பாரு, ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், அவங்க இப்படி தான் நடக்கணும், அவங்க இப்படி தான் இருக்கணும், ஒன்றுமே கிடையாது. ஒரு பெண்ணோட உலகம் எப்படி இருக்குன்னா, அவங்க இயல்பாக இருக்க விடுறதுல தான் இருக்குது. உங்களோட இயல்பு என்ன, அந்த இயல்புல இருந்துட்டு போயிடலாமே இல்லையா. இவங்க சொல்கிறாங்க, இல்லை பெண்ணெல்லாம் இப்படி தான் இருக்கணும், நீ வந்து நல்லா படிக்கணுமா, படித்து உனக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு நீங்கள் தான் எடுத்துக்காட்டாக இருக்கணும். எதுக்கு? ஏதாவது ஒரு பையன்கிட்ட போய் சொல்கிறாங்களா, நீ ஒரு ஆண், நீ வந்து இன்னொரு ஆணுக்கு உதாரணமாக இருக்கணும், நீ ஒரு ஆணுக்கு உதாரணமாக இருந்தால் தான் நீ ஒரு ஆண் இப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. ஆனால் ஒரு பொண்ணுக்கு மட்டும் என்னென்னா திணிக்கிறாங்க, ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும்ப்பா, நீ படிக்கிறியா, நல்லா படிக்கிறியே, நீ ஒருத்தருக்கு உதாரணமாக இருக்க, ஏன் இருக்கணும்? பெண்களின் இயல்பாக இருக்கிறதா ஒரு அழகான உலகம். அந்த அழகான உலகத்தை வாழ விடுங்க. ஒரு பெண்ணுனா இப்படி தான்ப்பா இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது, எதுவுமே தேவையில்லை. ஒரு பெண்ணோட உலகம் எவ்வளோ இயல்பானது தெரியுமா, எவ்வளோ அழகானது தெரியுமா. ஒரு பொண்ணு அம்மாவாக இருக்காளா, உங்கள் அம்மாவை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, அவங்க இயல்பாக தானே இருக்காங்க, இயல்பு இல்லாமல் இல்லை. உங்கள் கூட படித்ததுலேயே பெஸ்ட்டாக ஒரு பொண்ணு இருப்பாளா, படித்த பொண்ணு, அவளை உங்களுக்கு பிடிக்குமா, அவளோட இயல்பு. எல்லாத்தையுமே இயல்பாக பார்க்குறதா பெண்களோட அழகான உலகம். எனக்கு பாரதியாரோட கவிதை ரொம்ப பிடிக்கும். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திலிடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தடிட தித்தோம் தித்தோம். ஒரு சின்ன தீப்பொறி ஒரு காட்டையே எரிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன தீப்பொறியாகவும் பொண்ணு இருந்துட்டு போகிறா இல்லையா, விறகு கட்டையாக கூட இருந்துட்டு போகிறா, பிரச்சனை இல்லை. அவள் இயல்பாக இருக்க விட்டாலே இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்றுமே இல்லை. 2 நிமிஷம் திருப்பி பாருங்களேன், இந்த உலகத்தில் யாரோட உலகம் அழகாக இருக்குன்னு கேட்டால் நான் என்னோட உலகம் தான் அழகாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னோட உலகத்தை ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்கிட்டு இருக்கேன். என்னோட உலகத்தை யாரும் நான் செதுக்க விடலை. ஒவ்வொரு உலகத்தையும் நீங்களே செதுக்குங்க, யார் கையிலையும் கொடுக்காதீங்க. பெண்களோட உலகம் அவ்வளோ அழகானது. நன்றி.